வெல்கம் வீவர்ஸ். இது 2004 லூசியானால மிச்ன்றவர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போதான் முதல் முறையாக கைலா என்ற ஒரு பொண்ணு சந்திக்கிறாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் கைலாக்கு இதில் விருப்பம் இல்லைனாலும் 2 மாசத்துல கைலாவும் மிச்ச லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் லவ் பண்ணி ஆரம்பித்ததும் அவங்களோட கிராஜுவேஷன் முடிஞ்சதும் 2 வருஷத்துல கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கைலா பிரெக்னன்ட்டும் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கப்புறமா கைலா தன்னோட வேலைக்கு போகாம வீட்டில இருந்தே குழந்தை பிறக்கிற வரையும் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த குழந்தை பிறக்கிற நிலைமையில தான் மிச் அவர் வேலை செய்யற இடத்துல அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதனால கைலா என்ன முடிவு பண்றாங்கன்னா, தன்னோட வேலையை விட்டுட்டு வீட்டில இருந்தே தன்னோட குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படியே 2 வருடங்கள் போயிருக்கு. கைலா மறுபடியும் பிரெக்னண்டா இருக்காங்க. ஆனா இந்த முறை கைலாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. மிச் மற்றும் கைலா அப்படின்னு இவங்களோட கியூட்டான ஃபேமிலி சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மிச் தன்னோட ஃபேமிலி மேல அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அன்பும் வச்சு தன்னோட ஃபேமிலியை சந்தோஷமா மூவ் பண்ணியிருக்காரு. ஆனா இது எல்லாமே இப்படி ஆகும் அப்படின்னு அவரு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்க கூட நம்ப மாட்டீங்க. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்கறதுக்கு பொய் மாதிரியே இருந்தாலும் ஆனா உண்மையை நடந்த நிகழ்வு. இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப் அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபேம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு இருந்த மிச் எப்பயும் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் தன்னோட குழந்தைங்க தூங்கிட்டு இருக்க சொல்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு தான் அவர் ஒர்க்குக்கு கிளம்புவார். இப்படி டெய்லி அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்கார்டில் உட்காந்து தான் இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக தன்னோட லைஃப்பை மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக அங்கே கேம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டு தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக மூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க சொல்லதான் இவங்களோட லைஃப்ல அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் மிச் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட பசங்க வெளியே போயிருந்தாங்க. இப்படி அவரு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க சொல்ல அந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் ஒரு லேம்ப் ஒன்று இருந்திருக்கு. அந்த லேம்ப் லைட்டை அவர் பார்க்குறாரு. பிகாஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதுக்கு சைடில் இருக்க பொருள் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த டிவிக்கு பக்கத்தில் இருக்க அந்த லேம்ப் லைட்டை பார்க்குறாரு. அந்த லேம்ப் லைட் அவரோட கண்ணுக்கு பிளர்ரா தெரிஞ்சிருக்கு. என்னடா இது பிளர்ரா தெரியுது அப்படின்னு தன்னோட கண்ணை தொடச்சி பார்க்குறாரு. அப்போ அந்த லைட்டு பிளர்ரா தான் தெரியுது. இதனால அந்த ரூமை முத்தியும் பார்க்குறாரு. அந்த ரூமில் இருக்க எல்லா பொருளுமே கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த லேம்ப் லைட் மட்டும் பிளர்ரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால கன்ஃபியூஸ் ஆன அவரு அந்த லேம்ப் லைட்டுக்கு கிட்ட போய் பார்க்குறாரு. அப்பயும் அந்த லேம்ப் லைட் பிளர்ரா தான் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு இது என்னன்னே புரியல. அவரோட கண்ணு நல்லா தான் இருக்கு. அவரு நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, இல்லை நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா இல்லை நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்டில் டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த தன்னோட மனைவி பசங்களோட பேக்கார்டில் மறுபடியும் அவங்களோட கேமை விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவங்களோட கேம்லாம் விளையாடிட்டு அவங்களோட டின்னர் முடிச்சுட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமுக்கு போயிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மிச் மட்டும் தூங்காமல் மேலே இருக்க சீலிங்கை பார்த்து நம்மளுக்கு ஏன் இந்த லேம்ப் லைட் பிளர்ரா தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கீழே இறங்கி வந்து ஹாலில் இருக்க அந்த லேம்ப் லைட்டை மறுபடியும் பெரிச்ச கண்ணோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த லேம்ப் லைட் இப்போ பிளர்ரா இல்லாமல் மொத்தமாகவே தலைகீழாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பல நேரமாக நைட்டு ஃபுல்லாக அந்த லேம்ப் லைட் மிச்சோட கண்ணுக்கு உருகிற மாதிரி தலைகீழ இருக்க மாதிரி பிளர்ராக இருக்க மாதிரி ஒரு நொடிக்கும் மாறி மாறி அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு.
அடுத்த நாள் மார்னிங் மிச் அந்த சோஃபாலேயே தூங்குனதை அவரோட மனைவி கைலா வந்து பார்த்தாங்க. மிச் எழுப்பி என்ன இங்கே தூங்கிட்டீங்க, என்னாச்சு உங்க உடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கைலா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மிச் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மிச் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக நடந்த விஷயத்த கைலா கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காரு. ஏன் இந்த விஷயத்த கைலா கிட்ட இருந்து மறைச்சாருன்னா, பிகாஸ் இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா நம்மளோட மனைவி கிட்ட இதை பற்றி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு கைலா கிட்ட இந்த உண்மையை மறைச்சிருக்காரு. மிச் அடுத்த 3 நாட்களுக்கு வேலைக்கு போகாமல் அதுக்கு பதிலாக அந்த ஆளில் இருக்க சோஃபாவில் உக்காந்து அந்த லேம்ப் லைட்டை வெறிக்க பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியரை கவனித்த கைலா மிச் கிட்ட மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் உடம்புக்கு ஏதாவது சரியில்லையே அப்படின்னு. அதுக்கு மிச் இப்பயும் இந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு என் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கைலா அப்போ உடனே நீங்கள் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிச் இல்லை தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேம்ப் லைட்டையே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் ஒரு கட்டத்தான அப்புறமா மிச் கையில கேட்குற கேள்விக்கு கூட ஆன்சர் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் கூட இல்லாமல் மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கவனிச்ச கைலா டாக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கைலா டாக்டர் கிட்ட இந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த சொல்றப்போ மிச்சுக்கு அந்த லேம்ப் லைட்டோட சைஸ் பெருசாகிற மாதிரியே தோணி இருக்கு. இப்போ அந்த லேம்ப் லைட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம் அளவுக்கு பெருசாகிட்டே இருக்கு. மிச் அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவரோட கண்ணுக்கு அந்த ரூம்ல அந்த லேம்ப் லைட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு அப்புறமா மிச்சை சுத்தி யாரோ கத்துற மாதிரியும் மேல இருந்து யாரோ அவரை கூப்பிடுற மாதிரியும் தோணி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டு அவரோட தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. சடனா அவர் கண்ணை திறந்து பார்க்க சொல்ல அவரை சுத்தி நிறைய பேர் அவரை வேடியை பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. அவரு அந்த நேரத்துல ஒரு பில்டிங் பக்கத்துல உக்காந்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. அந்த பில்டிங் லூசியானால இருக்க மிச் படிச்ச காலேஜோட பில்டிங். இப்போ அந்த கூட்டத்துல தன்னோட மனைவி தன்னோட குழந்தைங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் ஓடி வந்து மிச்சை தூக்கிட்டு ஓடி போயிட்டு போலீஸ் கார்ல போட்டுட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சடனா மிச் என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தைங்க எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு போலீஸ்காரர் இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. இதுக்கு அப்புறமா தான் மிச்க்கு இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த தன்னோட மனைவி தன்னோட குழந்தைகள் உண்மை இல்லை. அந்த லேம்ப் போஸ்ட் உண்மையில, அந்த டிவி, அந்த ஹால், அந்த சோஃபா உண்மையில்லை. இது எல்லாமே அவரோட மூளையில் ஏற்பட்ட ஹாலுசினேஷன். எஸ், அந்த போலீஸ்காரர் மிச் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஃபுட்பால் ஆட சொல்ல கீழே விழுந்து உங்கள் தலையில் அடிபட்டுடுச்சு, அப்போது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அப்போ தான் உங்களை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபிசிக்கலாக க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த அப்புறமா 10 வருஷமாக வாழ்ந்த தன்னோட மனைவி குழந்தைகளை மிஸ் பண்ண மாதிரி அவரோட மனசுலேயே ஆழமாக அந்த விஷயம் பதிஞ்சிருக்கு. எதுவுமே உண்மை இல்லாத அந்த விஷயம் உண்மையாக இருக்க மாதிரி அவரோட மனசில் அது விடாமல் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. இது நடந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா 6 மாதத்தில் அவருக்கு அப்பப்போ அவரோட கனவுல தன்னோட ஃபேமிலி வரா மாதிரியும் தன்னோட பையன் வந்து என்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியும் அவன் சிரிக்கிற மாதிரியும் ஆனால் அவன் பேசுறது எனக்கு புரியாமல் இருக்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் கிட்ட மிச் சொல்லியிருக்காரு. டியர் வீவர்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ட்விஸ்டிங், இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி 10 வருஷமாக வாழ்ந்த நம்மளோட ஃபேமிலி திடீர்னு இல்லைனா நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் மிச் லைஃப்பில் இது ஒரு ஹாலுசினேஷனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை இழந்த இந்த மிச்சோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.